உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாஜகவுடைய ஃபவுண்டேஷன் டே 47th ஃபவுண்டேஷன் டே 47 ஃபவுண்டேஷன் டே ஆரம்பித்த போது நீங்க அங்க இருந்த நபர். சொல்லுங்க, இந்த டேவோட முக்கியத்துவம் என்ன? இந்த த்ரூ அவுட் ஜர்னி, இந்த 47 இயர்ஸ் இந்த ஜர்னியை நீங்க எப்படி ஓவராலா பாக்குறீங்க? இந்த டாபிக் வெரி எமோஷனல் டாபிக். பாஜகவினுடைய 47 வருஷம் என்பது இன்னைக்கு 14 கோடி ஊழியர்கள் உள்ள கட்சி பாஜக கட்சி. வேர்ல்டு லார்ஜஸ்ட் மெம்பர்ஷிப் உள்ள கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட இது அதிகமா இருக்குங்க இந்தியாவில். பிஜேபியில 2014 மட்டும் ஹார்ட்கோர் பிஜேபி காரர் இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து பல பேர் வந்தாங்க, சோசியலிஸ்ட்ல இருந்து பல பேர் வந்தாங்க. ஆனா 2014க்கு பிறகு வினோத் புயல் கிளம்பித்து பாருங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நரேந்திர மோடியினுடைய புது அணுகுமுறை பல கட்சிகள்ல இருந்து நாம் ஆளை எடுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு 300 சீட் வருங்கிற மாதிரி பண்ணதுனால எல்லாரும் வந்தாங்க. ஒரே நாள்ல பாஜகவுடைய 27 கேண்டிடேட்ஸ் இங்க நாமினேஷன் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல தேர்தலுக்காக போடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்போ இவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க தேர்வு செய்த நாள் அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை? பாஜகவின் நன்று அறிந்தவன் என்றதனால் பாஜக இப்ப பாருங்க 27 இடம்னா 27 ஒரு 10 சீஃப் மினிஸ்டர் 5-6 யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் அந்த வேட்பாளருடன் கூட போறாங்க. அதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தேர்தல் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அமித்ஷா அவர்கள் பெரும்பாலும் அங்கதான் ஒரு கேம்ப் பண்ணி இருக்கிறாரு. அங்க அவர் தான் முழுக்க வியூகத்தை அமைத்து தரக்கூடியவராக அவர் தான் களத்தில் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். உங்களுடைய பார்வை வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி 2014 திட்டமிட்டு நல்லா கால்குலேட் பண்ணி நல்ல ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்க் பண்ணி 2014 பாஜக 303 சீட் எடுத்ததோ என்டிஏன்னு சொல்லிட்டு அதே ரூபத்தில். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், முதல் விஷயமா பாஜகவுடைய ஃபவுண்டேஷன் டே 47th ஃபவுண்டேஷன் டே அது தொடர்பா உங்ககிட்ட கேட்கணும்ட்டு, அதை கேட்கக்கூடிய அந்த தகுதியான நபரும் நீங்க தான். ஏன்னா அந்த 47 ஃபவுண்டேஷன் டே ஆரம்பித்த போது நீங்க அங்க இருந்த நபர். சொல்லுங்க, இந்த டேவோட முக்கியத்துவம் என்ன? இந்த த்ரூ அவுட் ஜர்னி, இந்த 47 இயர்ஸ் இந்த ஜர்னியை நீங்க எப்படி ஓவராலா பாக்குறீங்க? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் கிருஷ்ணமூர்த்திக்கும் நமஸ்காரங்கள். இந்த டாபிக் வெரி எமோஷனல் டாபிக். பாஜகவினுடைய 47 வருஷம் என்பது தங்களுடைய நேயர்களுக்கு தாங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஃபவுண்டேஷன் டேல ஐ வாஸ் பிரசன்ட் ஃபார் தினமணி கரஸ்பாண்டன்ட். 47 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, சுரேந்தர் சிங் பண்டாரி, நானாஜி தேஷ்முக், KL சர்மா போன்ற மாதவராவ் சிந்தியாவுடைய கிராண்ட் மதர், ஜோதிராதித்ய சிந்தியாவுடைய கிராண்ட் மதர் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு கேலக்சி ஆஃப் லீடர்ஸ். நடுவில் பாஜகவுடைய வளர்ச்சியை பற்றி 3 விதத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, கட்சி ரீதியாக, ஆட்சி ரீதியாக, பொதுமக்களிடையே எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு 14 கோடி ஊழியர்கள் உள்ள கட்சி பாஜக கட்சி. வேர்ல்டு லார்ஜஸ்ட் மெம்பர்ஷிப் உள்ள கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட இது அதிகமா இருக்குங்க இந்தியாவில். இந்த விஷயத்துல அவங்களுடைய கட்சி ஆர்கனைசேஷன் இருக்க வினோத் ஒரு விசித்திரமானது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய பேஸ் கோர் RSS மூலமாக வந்தது. அந்த RSS ட்ரைனிங் பாஜகவினருக்கு இருந்தது. அந்த கட்டமைப்பு என்றால் பாஜக தன்னுடைய லீடர்ஸ் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. அது அத்வானியா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், குஷாபாவ் தாக்கரேவா இருக்கட்டும், ஜனா கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், பங்காரு லக்ஷ்மணா இருக்கட்டும், அதை தவிர JP நட்டாவா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், எத்தனையோ பேர் இருக்க, வெங்கை நாயுடு, இப்ப இருக்கக்கூடிய நிதின் நவீன் அவர் மட்டும் அத்தனை தலைவர்களையும் நான் அறிந்தவர். அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஒரு நடப்பு, அவருடைய ஆளுமை எல்லாமே ஒரு பெஸ்ட். இது சங்கடன் அப்படின்னா ஒரு கட்டமைப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பு. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ஊழியர்களை உற்சாகப்படுத்துவது. அதை தவிர
அந்தந்த ஊர்ல இருக்கணும்னா இன்னொரு தேசத்துக்கு போய் இன்னொரு மாநிலத்துக்கு போய் அங்க கட்சியை வளர்க்கறது. ஆக மொத்தம் அந்த இன்டகிரேஷனை கொண்டு வந்தது பாஜக. எல்லாத்தையும் விட உமா பாரதி போன்றவர்கள், அருண்ஜேட்லி போன்றவர்கள், சுஷ்மா சுவராஜ் போன்றவர்கள், ஏன் நம்மளுடைய கோபிநாத் முண்டே என்பவர் அரசாங்கம் ஆரம்பித்த உடனே மறைந்து போனார் ஆக்சிடென்ட்ல. அவங்க எல்லாம் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பாஜக என்று கொடுத்தால் 3 மாநிலங்கள் பாஜகவிற்கு 47 வருஷத்தில் பெரிய நாடு: குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா. இங்கிருந்துதான் பல தலைவர்களை உருவாக்கியது பாஜக. அதை தவிர எம்எல் சோந்தி என்றவெல்லாம் பாஜகவில் மூத்த தலைவர்களாக இருந்தார்கள். மனோகர்லால் சோந்தி என்று அவருக்கு பெயர். அவரை நான் நன்கு அறிவேன். ரொம்ப உயரமா இருப்பாரு. ஹீஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். லாகூர்ல பிறந்தவர். பார்ட்டிஷன் முன்னாடி இங்க வந்துட்டார். பால்ராஜ் மதோக் போன்றவர்கள்லாம், பால்ராஜ் மதோக் ஆல்சோ ஃப்ரம் லாகூர், அது மாதிரி ராவல்பிண்டி, அது மாதிரி இடத்துல இத்தனை பின்னணி உடைய பாஜக தன்னுடைய கட்சியினுடைய ஆர்கனைசேஷனை வலுப்படுத்த வேண்டும் என்று குறைந்தது இந்த 47 வருஷத்துல 4 லட்சம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ரஃப்லி த்ரூ அவுட் கண்ட்ரி போராட்டத்தை இருந்து. அதை தவிர இந்த கட்சி எதிர்கட்சியாகத்தான் வளர்ந்தது. பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய உருவம் ஜனதா பார்ட்டியிலிருந்து வந்தது. அந்த ஜனதா பார்ட்டி ஃபவுண்டேஷன் டே மே 1, 1977 அதிலும் நான் இருந்திருக்கிறேன். மொராஜிபாய் தான் இதுவார் ஹெட்டா இருந்தார். அப்போ அந்த மாதிரி ஜனதா பார்ட்டிலேருந்து வந்தது பாஜக. இதுக்கு ரைட்டிஸ்ட் ஹிந்து பார்ட்டின்னு சொல்லுவாங்க. முதல்ல அது பனியா பார்ட்டி, அதாவது வைஷ்யா பார்ட்டி, நார்த் இந்தியன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய குற்றம் இருந்தது. இது நடுவுல எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி இந்த பிஜேபி வரத்துக்கு முன்னாடியே வந்தது. ஆனா எமர்ஜென்சிலேருந்து உருவானது பாஜக என்று சொன்னால் கூட அது பெருமையாகத்தான் இருக்கும். ஜனதா பார்ட்டி பிஜேபி, அதில் கைதானவர்கள்லாம் பிஜேபியில வந்தாங்க, கோர் பர்சன்ஸ். அதை தவிர மெதுவா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. 1984 2 எம்பி இருந்தாங்க, 2 எம்பி. அது அந்த கட்சி அதை வளர்த்ததில் மிக மிக பெருமையுடையது. 5-6 பேர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்க. அதுல அத்வானி தான் முக்கியம், வாஜ்பாய் கூட செகண்டரி. அத்வானியினுடைய ஒரு கட்டுப்பாடு, அவருடைய கோட்பாடு, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் நியூட்ரல், ரொம்ப சைலண்டா ஸ்லைடா போயிடுவார். அவர் நியூட்ரல் பாலிசி எடுப்பார். பட் அவருக்கு கொள்கையெல்லாம் நல்லா தெரியும், இருந்தாலும் சாஃப்ட் அப்ரோச். அத்வானி அந்த மாதிரி கிடையாது. ஒன் கோஸ் ஃபார் கில். அவர் தான் அந்த ரத் யாத்திரா பண்ணாங்க பீகார்ல ராம் மந்திருக்காக. கைதான உடனே அதை எப்படி அவங்க கொண்டு போனாங்கன்னா, தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 குறிக்கோளோட தான் பண்ணாங்க. அதுல இந்த ராம் மந்திர் வந்ததுன்னா குஜராத்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்கள் எல்லாம் எழுச்சி வந்தது பாஜகவை பற்றி. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண 80 எம்பி, அப்புறம் 110 எம்பி. அது தவிர அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு வயதாகிவிட்டது. மிஸ்டர் மனோகர்லால் ஜோஷிக்கு அவருக்கு டாக்டர் எஸ் பண்டாரி, இவங்கெல்லாம் இருந்த எவ்வளவு பேர் தெரியுமா? ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர், பங்காரு லட்சுமி ஆந்திராலேருந்து வந்தவர். இவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரே ஒரு இயக்க சக்தி என்ன என்று கேட்டால் ஹிந்துத்துவா. இந்துக்களுடைய குறைபாடுகளை எல்லாம், இந்துக்களுடைய புகார்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், இந்துக்காக பாடுபட வேண்டும் என்று ஒரு கட்சி அமைக்கப்பட்டதனுடைய ரீதி அதுதான். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனை பத்தி சொல்லிட்டோம். த்ரூ அவுட் த கண்ட்ரி 745 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரஃப்லி இந்தியால 800ன்னே வச்சுங்களேன். அந்த 800 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆபீஸ் இருக்குது, இவங்களுக்கு கட்டுப்பைப்பு இருக்குது. எல்லாம் கிராஜுவலா இந்த 47 வருஷத்துல பண்ணாங்க. ஆனால் 2004, 1996, 1998 இந்த 3 வருடங்களும் பாஜகவிற்கு ஒரு திருப்பு முனை. அடல் பிஹாரி வாஜ்பாய், நான் இப்ப அரசாங்கத்துக்கு சொல்றேன். பாஜக அரசாங்கம் முதல் பிரதம மந்திரி அடல் பிஹாரி வாஜ்பாய் 13 நாள் தான் இருந்தாரு. ஒரு ஓட்டுல தோத்து போயிட்டு, அப்புறம் தம்பிங் மெஜாரிட்டி வந்தார். அதுக்கப்புறமா திருப்பி காங்கிரஸ் 2004 வந்தது. இந்த கேப்ல வினோத் இம்மென்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் டைப் ஆஃப் லீடர்ஷிப் உருவாக்கினாங்க. இதே அடல் பிஹாரி வாஜ்பாய் 45 வயசுல he became president of RSS in குவாலியர். சித்ரகூட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்தா அவர் பிறந்து வளர்ந்ததுன்னா அது இப்ப மத்திய பிரதேஷ் பாட்டா இருக்கு. ஆக மொத்தம் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய சேவை, நான் சொன்ன மாதிரி அந்த மனோகர்லால் சோந்தி, பால்ராஜ் மதோக் கூட இருந்தது. விஜய்குமார் மல்ஹோத்ரா என்று சொல்பவர் தான் டெல்லிக்கு இம்பார்ட்டண்டா இருந்தார். மதன்லால் குரானா தான் டெல்லிக்கு இம்பார்ட்டண்டா இருந்தார். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
1998 மிக மிக முயற்சி எடுத்து பாஜகவை 2வது முறையாக கொண்டு வந்தாங்க, NDA 2. அதுக்கப்புறம் இந்த 2004 எலெக்ஷன் வந்துடுது. அப்புறம் 2014 மட்டும் 10 வருஷம் காங்கிரஸ் UPA ஆண்டது. ஆனால் அந்த NDA நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்ற பெயரை இவர்கள் விடவில்லை. பாஜக மும்முரமாக இருந்தது. பாஜகவுக்கு பலம் இல்லை என்றாலும் பல கட்சிகளை ஒன்று சேர்த்து மாநில கட்சிகளை எல்லாம் சேர்த்தார்கள். அதில் பாஜகவிற்கு மாபெரும் சாதனை என்ன என்று கேட்டால், இப்போ நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டு வந்தார் ஒரே நிமிஷம். அந்த தமிழ்நாட்டுல ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இலா கணேசன் போன்றவர்கள்லாம் செய்தது. ரங்கசாமி தேவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப பழைய காலம். அந்த ரங்கசாமி தேவர் வந்து RSSல இருந்து இங்க வந்தார். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் எமர்ஜென்சி போது அடல் பிஹாரி வாஜ்பாய், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அத்வானி போன்ற தலைவர்களாம் அறிமுகமானது. ஜெயபிரகாஷ் நாராயணன், அதை தவிர சுஜேதா கிருப்லானி, JP கிருப்லானி, இவங்களெல்லாம், நானாஜி தேஷ்முக், இவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்தது கலைஞர் கருணாநிதி எமர்ஜென்சி போது. ஸோ அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கலைஞர் வீட்டிலே இருந்தாங்க அந்த எமர்ஜென்சி. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனேயுமே சோசியலிஸ்ட்ல இருந்து பாஜகவுக்கு வர ஆரம்பிச்சாங்க, மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட். முதல்ல ஆரம்பிச்சுது அந்த பாஜக வளர்ந்த உடனே 2014 அப்புறம் கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இப்பொழுது மிக மிக தூணாக இருப்பது நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு அருகே அருண்ஜேட்லி இருந்தார். ரொம்ப ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு நரேந்திர மோடி. அந்த அருண்ஜேட்லி, அனந்தகுமார், எடியூரப்பா, அவங்க எல்லாம் சவுத் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்தாங்க. அதுல வந்து பங்காரு லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஆந்திரால இருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து குஷாபாவ் தாக்கரே, இவங்க எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க பண்ணதை விட மாடர்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியாவை இணைக்கக்கூடிய அளவிற்கு செய்தது நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியினுடைய ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட நரேந்திர மோடி குஜராத்தில் 10-12 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்த போது கூட அவரை காங்கிரஸ் எவ்வளவு தொந்தரப்படுத்தினா கூட பாஜக கொள்கையை அவர் விடவில்லை, தயக்கம் இருந்தார். அதற்கு காரணம் இப்ப அந்த பிஜேபில இருந்து அந்த RSS பார்ட் ஹவு இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிஜேபின்னு சொல்றாங்க. பிஜேபி கட்டமைப்பில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிஜேபியினுடைய கட்டமைப்பில் 3 அல்லது 4 முக்கிய தலைவர்கள் RSSல இருந்து வருவாங்க, கடன் தருவாங்க, லோன் தருவாங்க RSS டு பிஜேபி. அது ஒரு முக்கிய யுக்தி பண்ணது நானாஜி தேஷ்முக் போன்றவர்கள், உமாபாரதி, கோவிந்தாச்சாரி தமிழ்காரர், அவர் திருச்சியில பிறந்தாங்க, KC சுதர்ஷன், இவங்க எல்லாம் திருச்சியில பிறந்து RSS டாப் லீடரா வந்து அவங்களாம் பாஜகவுக்கு வந்தாங்க. இப்ப கூட 2026 கூட பாஜகவுடைய அமைப்பு செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ், he is from RSS. ராம் மாதவ் RSS, அப்புறம் ராம்லால் RSS, இவங்க எல்லாம் ஒண்ணு இருந்தாங்க பாருங்க. இப்போ அந்த கட்சியை வளர்க்கணும்னு 2016 நரேந்திர மோடி வந்து யுக்தியை கையாண்டார். பாஜக இந்த 47 வருஷம் கண்டினியூவா இருக்குன்னு சொன்னா அடல் பிஹாரி வாஜ்பாயுடன், LK அத்வானியுடன், டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியுடன் இந்த பாஜக கதம் ஹோ ஜாயேகா, முடிஞ்சு போடுன்ற மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷனை ரிவைவ் பண்ணது நரேந்திர மோடி. ஸோ இன்னைக்கு 47வது வருஷ நரேந்திர மோடி வருஷத்தை பாஜகவினுடைய ஸ்தாபன திவசத்திற்கு நரேந்திர மோடி பேசியதனுடைய அந்த பிஜேபி ஆபீஸ் டெல்லியில தேர்தல் நடப்பதனால் பல முக்கிய தலைவர்கள் வர முடியாது போயிடுச்சாங்க. April 6 இம்பார்ட்டன்ட் டே. முதல்ல 9 அசோகா ரோட்ல அந்த ஆபீஸ் இருந்தது. அப்பெல்லாம் எவ்ரி இயர் ஐ யூஸ் டு கோ தேர். இந்த 47 வருஷத்துல நடந்த முக்கியத்துல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ், நேஷனல் ஜெனரல் கவுன்சில், பார்லிமெண்டரி போர்டு, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி, இதுல இருந்த ஒவ்வொரு தீர்மானங்களும், அவர்கள் கொடுத்த அறிக்கைகளும், அவர்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு 50% நான் படிச்சிருப்பேன். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பாஜக எப்படி ஆர்கனைசேஷன்ல இருந்து டக்குன்னு மினிஸ்ட்ரிக்கு வந்தது 1999 இருந்து 96 தான் கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். விஸ்வநாத் பிரதாப் சிங் கவர்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணாங்க. அப்பதான் பாஜகவுக்கு 40 வருஷமா எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் ஈவன் சுஷ்மா ஸ்வராஜ், LK அத்வானி, அருண் ஜேட்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வந்தது. விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்து அந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு தான் இந்த ராம் ரத் யாத்திராங்கிற மாதிரி பண்ணாங்க. அதுல இருந்து பாஜக வளர ஆரம்பிச்சது. இந்த பின்னணியில் தன்னை இணைத்துக் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் குறைந்தது 45 வருடம் பாஜகவில் இருக்கிறார். முதல் 2 வருஷம்லாம் ஜஸ்ட்
இந்த 45 வருஷத்தை 3ஆ பாகமா பிரிச்சிங்கன்னா நரேந்திர மோடி வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் ஜெயிக்கவில்லை என்றால் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்று அத்வானி சொன்னதை நரேந்திர மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதை தவிர ஸ்ரீநகருக்கு பாரத் ஜோடோ யாத்திரான்னு இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்துட்டு இருக்காரு, சென்ற வருஷம் அது மாதிரி அவங்களும் எடுத்தாங்க. ஸ்ரீநகர்ல போய் கொடி யாத்திரைன்னு முரளி மனோகர் ஜோஷி நடந்து போனார். அதை ஆர்கனைஸ் பண்ணது நரேந்திர மோடி. இந்த எந்தெந்த தேசிய பொதுக்குழு தேசிய ஒர்க்கிங் கமிட்டி நடந்தா கூட முதல்ல நரேந்திர மோடி இருப்பார். அவருடைய ஒரு ஆசை என்ன என்று கேட்டால் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஸ்திரமான ஆட்சி வர வேண்டும் என்ற ரீதியில் தான் நரேந்திர மோடிக்கு ஊக்கம் அளித்தது அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்த கோத்ரா இன்சிடென்ட் வரலன்னா நரேந்திர மோடி அப்பவே பிரைம் மினிஸ்டர் இருப்பார். எப்போ ரொம்ப 2009லயே 2004-5 அந்த மாதிரி எல்லாம். ஆனா இந்த நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி. வாஜ்பாய் பேசியிருக்காரு லோக்சபால, நான் கேட்டிருக்கேன். அந்த லோக்சபால பிரஸ் கேலரியில இருந்து நான் கேட்டேன். இந்தியாமே ஏக் தின் 300 கமல் வேலைகா 300 சீட் வரும் பாரதிய ஜனதா, கமல்னா தாமரை, இந்த 300 சீட் வரும். அதை நினைவுபடுத்தி அதை அமல்படுத்தியது நரேந்திர மோடி. நரேந்திர மோடி இருக்கக்கூடிய RSS பற்று அதுதான் 2014 தேர்தலில் காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கியது அவர்தான். அன்று முதல் ஏன்னா பிஜேபியில 2014 மட்டும் ஹார்ட்கோர் பிஜேபி கார இருந்தாங்க, RSSல இருந்து பல பேர் வந்தாங்க, சோசியலிஸ்ட்ல இருந்து பல பேர் வந்தாங்க. ஆனா 2014க்கு பிறகு வினோத் புயல் கிளம்பித்து பாருங்க. காரணம் என்னன்னு கேட்டால் நரேந்திர மோடியினுடைய புது அணுகுமுறை பல கட்சிகள்ல இருந்து நாம் ஆளை எடுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு 300 சீட் வருங்கிற மாதிரி பண்ணதுனால எல்லாரும் வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க காங்கிரஸ் காலியானது. மொத்தம் 20-25 டாப் லீடர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இங்க வந்துட்டாங்க. ஜோதிராதித்ய சிந்தியா மாதிரி, ஜிதின் பிரசாத் மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க. காரணம் நரேந்திர மோடியினுடைய லீடர்ஷிப்னால. இது ஒரு பார்ட். 3வது பார்ட், எப்படி பாஜக 2 சீட்டிலிருந்து 303 சீட் வந்தது, எப்படி பாஜக 303 சீட்ல இருந்து 300 சீட் வந்தது 2019, 2024 140, 2024 240 ஆனது. இந்த வீழ்ச்சி எழுச்சி இது இரண்டும் பார்த்தது நரேந்திர மோடியினுடைய யுக்தி, அமித்ஷாவுடைய யுக்தி, அருண் ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ் போன்ற யுக்தி. அதுதான் வெங்கையா நாயுடு கண்ட்ரிபியூட்டட் லாட். அதே மாதிரி ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிறைய பண்ணிக்க ஆல் இந்தியா லெவல். ஆனா பாஜக நினைவு செய்தது NDA என்று ஒண்ணு அமைத்தார்கள். அந்த NDA அமைச்சத்துல முரசொலி மாறன் அவருடைய பங்கு அதிகம். NDA டிராப்ட் எழுதினது முரசொலி மாறன், அருண் ஜேட்லி போன்றவர்கள். ஆக மொத்தம் மாநில கட்சிகளை தம் கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தையும் இதையும் கொண்டு காங்கிரஸ் வீக் ஆயிட்டே வந்ததை பார்த்தா then they formed NDA. அந்த NDA முக்கியத்துவத்தை நரேந்திர மோடி எடுத்து சென்றார். 2 சீட்ல இருந்து 303 போனதுக்கு முழுக்க காரணம் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் டீம். சார், இப்போ இன்னைக்கு ஒரே நாள்ல பாஜகவுடைய 27 கேண்டிடேட்ஸ் இங்க நாமினேஷன் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல தேர்தலுக்காக போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்போ இவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க தேர்வு செய்த நாள் அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில? பாஜகவை நன்கு அறிந்தவன் என்றதனால் பாஜக இப்ப பாருங்க 27 இடம்னா 27 ஒரு 10 சீஃப் மினிஸ்டர் 5-6 யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் அந்த வேட்பாளருடன் கூட போறாங்க. அதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள். எல்லாருமே ராஜ்யசபா நாமினேஷன் போகும்போது சீஃப் மினிஸ்டர் போவாங்க. அப்படின்னா இவர் என்ன பண்றாங்க, கட்சி ஊழியர்களை பன்னா பிரமுக் என்று தான் அவர்கள் சொல்வார்கள். பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு சரி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்ப தேவேந்திர பட்னவிஸ் வந்திருக்காரு, சில முக்கிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பஜன்லால் சர்மா வந்திருக்காரு ஹரியானால இருந்துன்னா, நிதின் நபீன் வந்திருக்கிறாருங்கிறத இதெல்லாம் ஒரு முக்கிய திருப்பம். தமிழ்நாட்டில் இந்த 27 பேர்ல மத்திய பாஜக எய்ம் பண்றது 15-12 வெற்றி பெறுவோம் என்றுதான் சொல்லுகிறாங்க. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, வெஸ்ட் பெங்கால் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன சார்? ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தேர்தல் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அமித்ஷா அவர்கள் பெரும்பாலும் அங்கதான் ஒரு கேம்ப் பண்ணி இருக்கிறாரு. அங்க அவர் தான் முழுக்க வியூகத்தை அமைத்து தரக்கூடியவராக அவர் தான் களத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ உங்களுடைய பார்வை வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி 2014 திட்டமிட்டு நன்னா கால்குலேட் பண்ணி நன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரிங் பண்ணி 2014 பாஜக 303 சீட் எடுத்ததோ NDAன்னு சொல்லிட்டு, அதே ரூபத்தில் பார்த்தீர்களே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அமித்ஷா சொன்னார், ஹார்ட் இன்ஃபுளுன்ஸ். பீகார்ல பண்ணார், மகாராஷ்டிரால பண்ணார் அமித்ஷா.
அது நரேந்திர மோடியினுடைய விசுவாசமுடைய அமித்ஷா வந்து ஹரியானால பண்ணார், டெல்லியில பண்ணார். ஏன்னா 25 வருஷம் கழிச்சு டெல்லியில சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க, ஃபுல் மெஜாரிட்டின்னு பாருங்க. இதையெல்லாம் ஒரு இணைத்து பார்த்ததில் வெஸ்ட் பெங்கால இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் 3 காரணங்கள். அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து வந்தக்கூடிய சிட்டிசன்ஸ், பர்மா மற்றும் மயன்மார் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த, பர்மா தான் மயன்மார் ஆச்சு அந்த. தேர்ட், அங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த போதே பாஜக உற்சாகத்துடன் இருந்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் மம்தா பானர்ஜி இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மம்தா பானர்ஜி பிஜேபி விட்டு டாப் சர்வே பண்ணிட்டாங்க, வெளில போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி வன்முறையில் ஈடுபடுகிறார் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் மம்தா பானர்ஜியுடைய ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்லியிருக்காரு. இப்ப 15 வருஷமா மம்தா பானர்ஜி அங்க இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழித்தது மம்தா பானர்ஜி, அதனால மம்தா பானர்ஜியோட சேர்ந்தாங்க. அங்கு வெஸ்ட் பெங்கால்ல கடந்த ஒரு 15 வருடங்களில் கட்சி உருவானது. ஆனால் கடந்த 2014 இருந்து இந்த 12 வருஷத்துல அமித்ஷா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணார். முதல்ல லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொன்னார் அவங்க, அதனுடைய கான்செப்ட் பேப்பரை நான் பார்த்திருக்கேன். அந்த லுக் ஈஸ்ட் பாலிசியில அசாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா பிளஸ் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் எல்லாம் பண்ணோன்னுட்டு இன்றைய தேதியில் அந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லயும் அரசாங்கங்கள் இருக்கிறது, கட்சி இருக்கிறது என்றால் அது அமித்ஷாவும் நரேந்திர மோடியினுடைய ஜோடி. ஆக மொத்தம் வெஸ்ட் பெங்கால்ல கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்ப நவ் ஐ கம் டு தி பாயிண்ட். வெஸ்ட் பெங்காலினுடைய முக்கியத்துவம் என்னன்னு, பாஜகவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கு வினோத். இன்றல்ல நேற்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய ஆதரவின் பெயரில், அவருடைய அணுகுமுறையின் பேரில் ஹிந்து பார்ட்டின்னு ஆரம்பிச்சாங்க. கடைசி அவனுடைய தத்துவத்தை கொண்டான். அந்த டாக்டர் மாலவியாவினுடைய அழுத்தத்தையும் உத்தரப்பிரதேசத்திலேருந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வரக்கூடியது தாக்கம் வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சது நரேந்திர மோடி வந்த பிறகுதான். முதல்ல சைலண்டா விட்டாங்க. எப்ப ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கும் நரேந்திர மோடிக்கும் நடுவே ஒரு அந்த இடைக்காலத்தில் பாஜக எப்படி வளர்ந்தது என்றால் ஒரு PhD தீசிஸே பண்ணலாம், 400-500 பக்கங்கள் எழுதலாம். அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஆன் வெஸ்ட் பெங்கால். அது 2004-5-6 பண்ணாங்க அமித்ஷா, நரேந்திர மோடி எல்லாம் சேர்ந்தது. காரணம் என்ன, 2009 எலெக்ஷன்ல பண்ணோன்ட்டு 28 சீட் அடிச்சாங்க அங்க இருந்து பார்த்துட்டு 28. இந்த முறை மம்தாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த முறை மம்தா பானர்ஜி தோற்று விடுவார். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டிருப்பதனால்தான் இது நடக்குங்கிறதுனால CAA அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. NRC நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் இது அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த தாக்கம் கூட அங்க இருக்குது. இந்த பாருங்க SIR கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே மம்தா பானர்ஜியினுடைய ஒரு ஆன்டி ஹிந்து ப்ரோ முஸ்லிம் பாலிசியை உடைக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் தகர்த்துக்கிறதுக்கும் தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடி செஞ்சாங்க. இந்த தேர்தலில் ஒரு 90% 15 நாள் அங்க அமித்ஷா வந்து கேம்ப் பண்ணிட்டு அங்கேயே சுத்த போறாரு. அதுவும் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அறிக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாளன்னைக்கு கல்கட்டா போனாருன்னா தேர்தல் மட்டும் அங்கதான் 23ஆம் தேதி மட்டும் அங்கதான் இருப்பாரு. அவங்களுக்கு சென்ற வருடமே அந்த சென்ற எலெக்ஷன்லயே அவங்களுக்கு வரும்னு நினைச்சாங்க கவர்மெண்ட். 100ல வந்து முடிச்சாங்க. எங்க 3 பேர்ல இந்த 100 கிட்ட கொண்டுட்டாங்களே, 3 MLAல இருந்து. இந்த பாஜக வந்ததுனால காங்கிரஸ் அங்க ஓய்ஞ்சு போச்சு. சித்தார்த்த சங்கர் ரே, டாக்டர் PC சென் இருந்ததெல்லாம் எங்கோ போயிடுச்சு. சோ இந்த முறையில் தான் வெஸ்ட் பெங்கால்ல கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை பாஜக தலைவர்களுக்கு இருக்கிறது. மம்தா பானர்ஜி வந்து டவுன் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ஆன்டி ஹிந்து போர்ஸ் பாஜக தலைவர்கள் என்னிடம் தெரிவிப்பது. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.